ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகப்பிரசவத்துக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பிணிகள் கருத்தரித்த 36வது வாரங்கள்லேருந்தே பிரசவ வலியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கன்சீவ் ஆன ஃபஸ்ட் நாள்லே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நீங்கள் குழந்தை பிறக்கக்கூடிய தேதியை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. டாக்டர் குறித்த நாள்லேருந்து 10 நாளுக்கு முன்போ இல்லை பின்போ குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கலாம். இந்த கர்ப்ப காலத்தில் உங்கள் பேறு காலம் நெருங்கும் நேரம் சில அறிகுறிகள் தென்படும். நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ பீரியட் கரெக்டாக ஆனீங்க அப்படின்றத குறித்து வச்சுருக்கணும். அந்த நாள்லேருந்து 40வது வாரங்கள் கழித்து உங்களுக்கு பிரசவம் கண்டிப்பாக நடக்கும். இந்த சுகப்பிரசவத்தை அடைய பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராக வேண்டும். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தவறாமல் எடுத்துக்கணும். லாஸ்ட்டு அந்த 4 வாரத்தில் உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படுன்றதை கவனிச்சிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று கர்ப்பிணி பெண்கள் கருவுற்ற காலத்துலேருந்து 9ஆம் மாதம் வரைக்குமே அதிகப்படியான சோர்வு ஏற்படும். ஆனால் உங்களுக்கு பிரசவம் ஆக போகுது அப்படின்டா அதுக்கு முன்னாடி சோர்வும் களைப்பும் நமக்கு தெரியாது. உங்கள் உடலில் சோர்வுக்கான அறிகுறிகள் இல்லாமல் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். இயற்கையாகவே பெண்களுக்கு பிரசவத்தை தாங்கக்கூடிய வலுவை கொடுக்கும். கர்ப்ப காலத்தில் நடக்கும்போதும் மூச்சு விடுதல் லேசான சிரமம் இருக்கும். ஆனால் பிரசவம் நெருங்கும்போது மூச்சு திணறல் மூச்சு விடுதலும் சிரமம் இருக்காது. ஏன்னா குழந்தை கர்ப்பப்பை வாய் நோக்கி நகர்ந்திருப்பதால் மூச்சு விடுதல் எளிதாக இருக்கும். அது மணிக்கு சிறுநீர் மலம் கழிக்கும் உணர்வு ஏற்படும். இயற்கையாகவே கர்ப்ப காலத்தில் அடிக்கடி சிறுநீர் மலம் கழிப்பது போன்ற உணர்வு ஏற்படும். இந்த நேரத்தில் குழந்தையோட தலை இடுப்பெலும்பு பகுதிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். இதனால் தலையானது சிறுநீர் பையை அழுத்து கொண்டே இருக்கும். அதுபோல் மலக்குடலையும் சேர்த்து அழுத்தும் குழந்தையோட தலை. சிறுநீர் பையில் சிறுநீர் தேங்கி இல்லாவிட்டாலும் கூட குழந்தையோட தலை அழுத்துறனால சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படும். இது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். மோஷன் வர்ற மாதிரிக்கு உணர்வு இருந்தாலும் கூட நீங்கள் போய் உட்கார்ந்தா கூட மோஷன் வராது. அது உணர்வு மட்டுமே இருக்கும். குழந்தையோட தலையானது பில்விக் பகுதியில் கொடுக்க அழுத்தத்தினால இதெல்லாம் ஏற்படுது.